ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சட்டசபை தேர்தலில் 108 இடங்களை வென்ற தாவேகாவுக்கு ஆட்சி அமைக்க தேவையான மெஜாரிட்டி இல்லை. கூடுதலாக 10 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்பட்ட நிலையில் காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் என திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளிடம் தாவேகா ஆதரவு கேட்டது. தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு அளித்து அக்கட்சியுடன் காங்கிரஸ் சேர்ந்து கொண்டது. ரிசல்ட் வந்த மறுநாளே திமுகவுடனான கூட்டணியை முறித்துக் கொண்டது. காங்கிரசின் இந்த செயலை திமுகவினர் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். இந்நிலையில் அதிமுகவும் திமுகவும் ஒன்றிணைந்து தமிழகத்தில் ஆட்சி அமைக்க உள்ளதாகவும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழலில் விஜயை வீழ்த்துவதற்காக 2 திராவிட கட்சிகள் ஒன்றிணைவதாக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது: வாழ்நாள் எதிரிகளான 2 திராவிட கட்சிகள் ஒரே இரவில் ஒன்றானார்கள். இவர்கள் ஒன்றிணைவது தமிழகத்திற்காகவோ மதச்சார்பின்மைக்காகவோ இல்லை, விஜய் என்ற ஒரே ஒரு மனிதனை நிறுத்துவதற்காகத்தான். காங்கிரஸ் தெளிவாக பார்த்தது, சரியாகவே வெளியேறியது. RSS, பிஜேபியின் பி டீமுடன் இருந்து கொண்டு உங்களை மதச்சார்பற்றவர் என்று சொல்ல முடியாது. நிலையான அரசு என்பது 2 பயந்த கட்சிகள் தங்கள் அதிகாரத்தை காக்கும் அரசியல் மொழி. திமுக இன்று தன் முகமூடியை கழற்றுமா என மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். காங்கிரஸ் முதுகில் குத்திவிட்டது, துரோகம் செய்துவிட்டது என திமுக தீர்மானம் நிறைவேற்றியதற்கு பதிலடி கொடுத்த மாணிக்கம் தாக்கூர், யார் துரோகி, நீங்களா நாங்களா என்கிற ரீதியில் கேட்டுள்ளார்.